நமஸ்காரம் நண்பர்களே. என்னாச்சுன்னு தெரில கைஸ். எஸ்ஆர்எம் ப்ரோ யூடியூப் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். கடைசி லைவ் போனதுக்கப்புறம் வீடியோ ஒரு 2 நாள் லைவ் போடலன்னு பார்க்குறேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் எஸ்ஆர்எம் ப்ரோட இது ஹேக்கடுன்ட்டு. அங்கே பாருங்களேன், எனக்கு ஒரு நிமிஷம் கைஸ். காலிலேருந்து எனக்கு ஒரு மனசே கஷ்டமாயிட்டேன். இங்கே பாருங்கள், லோகோ கூட வச்சுட்டாங்க. இந்த பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ எல்லா யூடியூபர்ஸும் டைப் பண்ணுறாங்க கைஸ். இங்கே பாருங்கள், மேடம் ஹோம் பேஜில் அவ்வளோ இது இருக்கும், ஒன்றுத்தையும் காணும். லோகோ மாதிரிட்டான் பாருங்கள். இத்தனை வீடியோ போட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஏன்டா இப்படி தான் இந்த ஹேக்கர்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அத்தனை ஷார்ட்ஸு நீங்கள் பார்த்துருவீங்க. எல்லோரும் லைவ் கிளிப்பு சொல்கிறீங்களேன்ட்டு தான் கடைசி லைவ் கிளிப்பையும் காணும். என்ன ஆச்சுன்னே தெரில, ஒன்றுமே புரியல. இவங்களாம் ஏமா இருக்கானுங்க, சொந்தமாக சேனல் வைக்க துப்பு இல்லை. ஆனால் இது ஹேக்க பண்ணுறது தான் இங்கே ஹேக்க ஒன்று தெரிஞ்சுக்கிறானுங்க போதும். அவன் சேனல்லையும் அஃபீஷியல் அறிவிப்பா சொல்லியிருக்காரு. அவராலேயும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லா யூடியூபரும் இப்போ அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவே நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோவை மீட் எடுக்கிறதுக்கு எஸ்ஆர்எம் ப்ரோ மீட் எடுக்கல, ஒரு சேனலை மீட் எடுக்க ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் எந்த வீடியோ போனாலும், கேமிங் வீடியோ போனாலும் அவர் சேனல் கீழே போய் எல்லா வீடியோலையும் எஸ்ஆர்எம் ஹேஷ்டாக்கு அவர் கேமிங்கே ஒரு பேரை மென்ஷன் பண்ணுங்கள். உண்மையாக தான் சொல்கிறேன். அவரை மென்ஷன் பண்ணிங்கன்னா அவருக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். எம்மா லைவு பாருங்கள், ஒன்றுத்தையும் காணும். இதுலேயும் ஒன்றுத்தையும் காணும், போஸ்ட்லேயும் ஒன்றுத்தையும் காணும். எனக்கு எங்கே போட்டு தூக்கி வரை போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் கூட பண்ணுறேன். இந்தமாரி தான் இந்த மனுஷன் ஒரு வீடியோ பாருங்களேன். அவன் எப்படிலாம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருப்பான் அந்த சேனலுக்காக. ஒரு வீடியோ பார்த்துருவாங்க. பாருங்க, இந்த மாதிரி திருட்டுனாங்க இருக்கிறதுனால தான் ஒன்றும் பண்ண முடியல. மனுஷன் வீடியோக்காக எஸ்ஆர்எம் ஸ்குவாட்லேயும் வெறும் எஸ்ஆர்எம் சேனல்லையும் இதில் எஸ்ஆர்எம் லைவ்னு வச்சுருப்பாரு மனுஷன். பாருங்க, வெறும் எஸ்ஆர்எம்னு மாற்றிட்டான். எப்படிலாம் வச்சுருக்கானுங்க பாருங்க. அவன் சேனலை இந்த நாய் என்ன வீடியோ போட போகுதுன்னு தெரில. மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த வீடியோ இந்த சேனலில் கிரியேட் பண்ணி 6 வருஷம் உழைப்பு கைஸ். அதெல்லாம் அசால்ட்டாக இப்போ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அசால்ட்டாக, நான் சும்மா சில பேர் தான் சொல்கிறேன், மற்றவங்கள சொல்லலை. சும்மா அசால்ட்டாக 1 மில்லியன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ உள்ளவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். எஸ்ஆர்எம் லைவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கதற எழுதிருப்பார். எல்லாம் அந்த லைவ் வந்து சத்தியம் மனசே கஷ்டமாயிட்டு ஏன்னு தெரில. மற்றவங்க வந்து அவர்கிட்ட சேனல் ஹேக் ஆகின்னு கேட்டப்போ இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் சேனல் ஹேக் ஆகிட்டு மற்றவங்கள்ட்ட கேட்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது மட்டும்தான் உண்மை. ஆனால் மற்றவங்கள சிலவங்கள தான் சொல்கிறேன். அஃபீஷியல் ஹரி ப்ரோ நிறையா இப்போ சின்ன யூடியூபர்ஸு, கண்டென்ட் க்ரியேட்டர்ஸு, நான் கூட சின்ன யூடியூபர் தான். அவருக்காக பேசலையா, அவருக்காக நிறையா பேசுங்க. நான் மறந்துடாதீங்க சொன்னதை. ஹேஷ்டேக் போட்டு அவர் பேரையும் இதையும் எத்தனை ஹேக்கர் அடித்து வீடியோ போட்டிருக்கோம். அவர் லைவை பார்த்து சிரித்தா நம்ம இப்போ அவருக்காக அழுவ வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை, அவ்வளோதான். வேறு வழி ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், ப்ளேலிஸ்ட்லேயும் காணும், ஹோம் பேஜ்லேயும் ஒன்றுத்தையும் காணும். என்ன பண்ணுறது, எனக்கு மனசே கஷ்டமாயிட்டுங்க. இந்த வீடியோ நான் கண்டென்ட்டுக்காக நான் பேசலை. நான் உண்மையாக நான் மனசு உறுதி சொல்கிறேன். அவன் திருடுறவன் சத்தியமாக நல்லா இருக்க மாட்டான். அவ்வளோங்க. எவ்வளோ வீடியோ 1 மினிட்ஸ் 1 எஸ்ஆர்எம் ப்ரோ எவ்வளோ வீடியோ பாருங்கள். இதுலேயே அவன் வீடியோ பார்த்து தெரியுதா, ஷார்ட்ஸில் அவ்வளோ வீடியோ, லைவ்லாம் அம்மா லைவ் விட்ருக்காரு மனுஷன். அவர் சேனல் போய் ஹேக் பண்ணுறீங்களேடா. அவர் வந்து பெரிய ஆளும் கிடையாது. அப்போ இருந்தவருக்கு இப்போ அவர் பெரிய ஆள் தான். ஏன் தான் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, மட்டமாக இருக்கானுங்கன்னு தெரில. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு தெரியுமா அந்த மனுஷன். பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. ஹேக்கர் அடித்து வீடியோ போடுறது, லைவ் போடுறது, கிராண்ட் மாஸ்டர் புஷிங்கு ரீஜனில் இருந்தார். இதுக்கு மேலே என்ன வேணும்? சிஎஸ்லேயே ரீஜன் போனாலும் கிராண்டு போனார். ஹேக்கர்லாம் அடிப்பார். இந்த மனுஷனுக்காக பேசலைன்னா நான் வேறு ஒன்றுமே கிடையாது கைஸ். இந்த மனுஷனுக்காக நான் பேசலை, நான் வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், அந்த மனுஷன் ரொம்ப ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். வேறு வழியே இல்லை. அவருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
எஸ்ஆர்எம் ஸ்குவாடில் மட்டும்தான் அவர் ஆக்டிவாக இருக்கார். 2.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப சொல்ல முடியாத வாயால் நக்கிட்டு தான் போச்சு. என்ன தான் பண்ணுறது, இவனுங்க ஹேக்கர்லாம் எதுக்கு தான் இருக்கானுங்கன்னு தெரில. நான்லாம் ரொம்ப இன்னும் கடைசியாக இதை சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. என்னதுன்னா, அவன் வந்து ப்ரூஃப் கொடுத்தா கூட மற்ற யூடியூபர்ஸ் மாரி அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஃபேக்கு, எல்லாமே ஃபேக்கு. ஏன்னா எப்படி தெரியுமா எஸ்ஆர்எம் ப்ரோ ஏமாந்தாரு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். அவர் எப்படி ஏமாந்தார்னா, எனக்கு அவர் ப்ரொமோஷன் தான் அவருக்கு நிறைய பண்ணி தருவாங்க. அதுமாதிரி இவருக்கும் ஒரு ப்ரொமோஷன் இவர் நம்பிட்டார். அவன் ஃபேக் ஐடி எல்லாமே ஒரிஜினல் மாரி ஃபேக்கை கொடுத்துருக்கான். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறதுன்னு மனசு உடஞ்சி நிற்கிறாரு கைஸ். இந்த வீடியோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு வழியே கிடையாதுங்க. பாருங்கள், நான் எந்த வீடியோ எதுவும் போடலனாலும் இந்த வாய்ஸே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த எடிட்டிங்கும் கிடையாது, நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து தான் போடுறேனே. நான் மீண்டும் நல்ல வீடியோவை சந்திப்போம்னா சொல்ல முடியாது. எனக்கு இவ்வளோ வேணு பிகேஆர் வீடியோ எத்தனை பேர் அவன் கில்டு வரைக்கும் எவ்வளோ புஷ் பண்ணுவார். சிஎஸ்சி பிஆர் கஷ்டம்ல தலைவன் அடிச்சுக்க யார் இருக்கா சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு, ஹீரோன்னு தான் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாருமே என்னை விட்டு போகிறாங்க மாதிரி தான் இருக்குது. இப்போ இடையில பிரசாந்த் ப்ரோ ஐடி, எஸ்எஃப்கே பிரசாந்த் ப்ரோ ஐடியும் போச்சு, இப்போ எஸ்ஆர்எம் ப்ரோ ஐடியும் போகுது. என்னங்க அக்கௌண்ட்லாம் என்னங்க ஆகுது, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஹேக்கர்ஸ்லாம் இது இந்தியாவில் இருக்கானுங்க பாருங்கள். இந்தியான்னு சொல்ல முடியாது, தமிழ்நாடுன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களோட தாட்ஸை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னால் மனசே கஷ்டமாக இருக்குது இந்த மனுஷனுக்காக. என்னால் என்ன பேச முடியுமோ நான் அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ வீடியோ ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுறது, எல்லா ப்ராங்க்கும் பண்ணுறது, வியூஸு போய் இவர் கஷ்டப்பட்டு 6 வருஷம் உழைப்பு அசால்ட்டாக சரிவிட்டு போயிட்டுருக்கானுங்க. வேறு வழியில் அதுதான் உண்மை தான் சொல்ல முடியும். வேறு என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும். ட்ரை பண்ணலாம், நம்ம நம்பரை லீக் பண்ணலான்னு பார்த்தா அது எல்லாமே ஃபேக் நம்பர்ஸ் தான். நானும் அதுதான் நினச்சேன், எல்லா யூடியூபர்ஸும் அதுதான் நினச்சிருக்காங்க. பார்த்தா அப்போ தான் தெரியுது அவன் ஃபேக் நம்பர் ஐடி எல்லாமே ப்ரமோஷன்ட்டு கொஞ்சம் அவர் எப்படி தான் கொடுத்தானு தெரில. டக்குன்னு ஏதோ கோடு சொல்லியிருக்காங்கன்னா அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிருக்கான். வேறு வழியே இல்லை கைஸ். உங்களால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் மட்டும் தான் கைஸ் பண்ண முடியும். வேறு வழியே இல்லை, உங்களால் மட்டும்தான். சரி பாய், நான் அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்தமாரி கஷ்டம் இல்லாத வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேஷ்டேக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.